திருச்சிற்றம்பலம். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் வந்தனை வந்தரவர் பலரும். பப்பர வீட்டிருந்து உணரும் நின்னடியார் வந்தனை வந்தரவர் பலரும். மைப்புரு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாள. மைப்புரு கண்ணியர் மானுடத்தியல்பின் வணங்குகின்றார் அணங்கின் மணவாள. செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே. செப்புரு கமலங்கள் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்துறையூரை சிவபெருமானே. எப்பிறப்பறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. எப்பிறப்பறுத்தமை ஆண்டருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே. ஓம் நம சிவாய. திருப்பள்ளி எழுச்சி பாடல் 6. பப்பர வீடிருந்து உணரும் நின்னடியார். உனது பெருமைகளை, உன் அருளை, உன் பெருந்தகைமையை உணர்ந்து அதனால் தங்கள் மனம் அலைபாயாது தங்கள் மனத்தை உள்ளே ஒருமுகப்படுத்தி பற்றற்று வீடிருந்து பற்றுக்களை எல்லாம், இந்த பூமியில் உள்ள பற்றுக்களை எல்லாம் துறந்து உன்னை உணர்ந்த அடியவர்கள். அவர்கள் பந்தனை வைத்து அறுத்தார் அவர் பலரும். இந்த பிறவி தலைகளை அறுத்தெறிந்தவர்கள் உன் அருள் ஒன்றையே நாடி உன்னோடு சேரும் எண்ணத்தோடு அவ்வாறு இங்கே வந்து உன்னை வழிபட அவர்கள் நிற்கிறார்கள். இந்த கோவிலில் மைப்புரு கண்ணியர் மானுடத்து இயல்பின், கண்களில் மைத்தீட்டிய அழகிய விழிகளை கொண்ட பெண்கள் அவர்களும் மனித இயல்பிற்கேற்றவாறு உன்னை வணங்க வந்திருக்கிறார்கள். அதாவது என்னவென்றால், பக்தியில் 2 நிலைகள். இங்கே முதலில் சொன்னவர்கள் இறைவனின் அருளை அதை வேண்டி உலக பற்றெல்லாம் துறந்து, ஆசைகளெல்லாம் துறந்து, மனதை ஒருமுகப்படுத்தி அவனை சேரும் எண்ணத்தோடு அங்கே அவன் அருள் வேண்டி நிற்பவர்கள். அவர்கள் ஒரு பகுதியில். அடுத்தவர்கள் மனித இயல்புக்கேற்றவாறு அவரை வழிபடக்கூடியவர்கள். அப்படி என்றால் என்ன? நமக்கு முடிந்த வரையில் எப்படி செய்ய முடியுமோ அவ்வாறு இறைவனுக்கு பூக்களால் அவனை அர்ச்சித்தும், மாலைகள் கோர்த்து அவனுக்கு சாத்தியும், தூப தீபங்கள் காட்டியும், அவனுக்கு நிவேதனங்கள் சமர்ப்பித்தும் இவ்வாறெல்லாம் அவனை ஆராதனை செய்வோம். அப்படி செய்யும் பொழுது இடையில் நமக்கு ஏதேனும் துன்பம் வந்தால், உன்னை நான் பக்தி செய்தேனே, எனக்கு இந்த துன்பத்தை நீ ஏன் கொடுத்தாய், இதையெல்லாம் நீ ஏன் செய்தாய் என்று அவனிடம் கோபிப்பது, இதெல்லாம் மனித இயல்புக்கேற்ற பக்தி செய்தல். இப்படியாக செய்யக்கூடியவர்களும் அங்கே குழுமி இருக்கிறார்கள் என்று வணங்குகின்றார். அணங்கின் மணவாள, உமையம்மையின் கணவனே. செப்புரு கமலங்கள் மலரும் தன் வயல் சூழ், கிண்ணம் போன்ற அழகிய செந்தாமரை மலர்கள் மலரக்கூடிய குளிர்ச்சியான வயல்கள் சூழ்ந்த திருப்பெருந்துறையில் விற்றிருக்கக்கூடிய சிவபெருமானே. இப்பிறப்பு அறுத்தியமை ஆண்டு அருள் புரியும். எங்களையும் நாங்கள் உன்னிடம் உன் அருளை நாடி உன்னோடு உன் மீது பக்தியோடு இங்கே வந்திருக்கிறோம். எங்களுக்கு இந்த பிறவி தலையை அறுத்து எங்களுக்கு முக்தி நிலை அருள, எங்களை உன்னோடு ஒன்றாக இணைத்து கொள்ள நீ எழுந்து அருள் புரிவாயாக என்று மாணிக்க வாசகர்
இந்த பாடலின் மூலம் இருவிதமான பக்தர்களை வெகு அழகாக சொல்லி செல்கிறார். இறைவனுக்கு எல்லோருமே ஒன்றுதான். அவன் எப்படிப்பட்ட, அது முன்பே நாம் பார்த்தோம், அவன் அவரவர் மனநிலைக்கேற்ற மாதிரி அவர்களுக்கு அருள் புரிந்து அவர்களை மேலே உயர்த்தி உயர்த்தி கொண்டு வரக்கூடிய அத்தனை பெருந்தகையாளன் அவன் என்று இந்த பாடலில் நாம் மீண்டும் உணர்கிறோம். திருச்சிற்றம்பலம். சிவசிதம்பரம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. ஆரூரமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி.